இந்த மாதிரி முளைப்பாரி போடுறதுக்கு நம்ம வந்து ஒரு பானையில் எந்த அளவுக்கு நீளமான முளைப்பாரி தேவையோ அந்த அளவுக்கு நீளமான குச்சிகளை எடுத்துக்கிட்டு கீழே பானையில் வந்து மணலை நிரப்பிக்கலாம். குச்சி நேராக நிற்கிறதுக்காகவும் மேலே இருக்கிற வெயிட்டை தாங்குகிற அளவுக்கும் கீழே வந்து நல்ல வெயிட் இருக்கணும். அதுக்காக தான் மணலை ஃபுல்லாக நிரப்பிக்கிறோம். அதுக்கப்புறமா வைக்கோலை வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு ஈரம் பண்ண வைக்கோலை இந்த குச்சியை சுற்றி திரித்து சுற்றிக்கலாம். முதலையே வைக்கோலை வந்து கயிறு மாதிரி திரித்து வச்சுட்டு அதையும் சுற்றலாம். இது மாதிரி திரிக்க திரிக்க சுற்றும் போதும் ஈஸியாக இருக்கும். ஆனால் வைக்கோலை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு சுற்றுறப்போ நல்லா ஈஸியாகவே திரிச்சிட முடியும். கீழேருந்து மேலே வரைக்கும் இதே மாதிரி வைக்கோலை வந்து திரித்து சுற்றிக்கலாம். வைக்கோலை வந்து திரித்து சுற்றுனதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு கயிறு போட்டு நல்லா இறுக்கமாக கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே நீட்டிகிட்ருக்க வைக்கோல் எல்லாத்தையும் வந்து ஒரு கத்திரிக்கோலை வச்சு வெட்டி விட்டுறலாம். இதுக்கு வந்து மண் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். களிமண் தான் அதிகமான அளவில் தேவைப்படும். வயல்லேருந்து களிமண் எடுத்து அதை நல்லா வந்து உடச்சி சலித்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மணலும் சலித்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஆட்டெருவு, அதுக்கப்புறம் செம்மண்ணும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதிகமான அளவில் களிமண், அது கூட கொஞ்சமாக மணல், கொஞ்சம் செம்மண், இதை மட்டும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம இது கூட கொஞ்சம் ஆட்டெருவு சேர்த்தாலும் சீக்கிரமாக 5 நாளில் புல் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம தண்ணி குழப்பி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வைக்கோலை திரும்பியும் நல்ல காலையில் தான் இது பண்ணுறோம். அப்போ வைக்கோலை திரும்ப காலையில் ஈரம் பண்ணிவிட்டு ஈரம் பண்ண வைக்கோல் மேலே இது வந்து கொஞ்சம் கெட்டியாக மணலை வந்து கெட்டியாக எடுத்து ஃபஸ்ட்டு பூசிட்டு அதுக்கப்புறம் வெறும் களிமண்ணை மட்டும் தனியாக நிறையா தண்ணி குழச்சி அதுக்கு மேலே பூசிடலாம். கம்பு ஓட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து வந்து கம்பை நாள் காலையிலேயே ஒரு 1/4 கிலோ கம்பை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு முளைக்கட்டி வச்சுட்டு காலையில் லேசாக சின்ன முளைப்போட இந்த ஈரமான இது களிமண் மேலே ஒட்டிடலாம். கீழேருந்து மேலே வரைக்கும் கையில் தொட்டு தொட்டு ஒட்டிக்கலாம். ஒட்ட நிறையா கம்பு வந்து கீழே விழுகும். அதே மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து சுற்றி எறும்பு மருந்து போட்டுக்கலாம். ஏன்னா கம்புக்கு வந்து டக்குன்னு எறும்பு வந்துடும். அதே மாதிரி தண்ணி விடும்போதும் நிறையா கம்பு கீழே உதிரும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம வந்து தண்ணி விட விட அழகாக சூப்பராகவே முளைப்பாரி வந்துடும்.